பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான அனுதின ஜெப வேலைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளினுடைய அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26 முதல் 30வது வசனமாய் உள்ள பகுதியை அடிப்படையில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, தேவனாலே எல்லாம் கூடும் என்கிற ஒரு சத்தியத்தை எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உபதேசித்த வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து, ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பிலே நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யும் என்னுடைய பாதத்தை நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருக்காக எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் நாங்கள் விட்டு கொடுக்கிறவர்களாய், உம்மை பின்பற்றுகிறவர்களாய், நிந்தைகளையும் அவமானங்களையும் சகிக்கிறவர்களாய் இருக்கின்ற ஆண்டவரே, உம்முடைய நாமந்தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கிறதான இந்த நாட்களிலே ஆண்டவரே தகப்பனே, அவர்களுக்கு சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறதான ஆசீர்வாதங்களை அருளுகிறவர் என்றும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கத்தக்கதாக அனுகிரகம் பண்ணுவீர் என்றும், ஆண்டவரே அவர்கள் தகப்பனே முந்தினோராயும் இருக்கத்தக்கதாக அனுகிரகம் பண்ணுவீர் என்கிறதான இந்த ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் கொடுத்து மனதார நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, 28வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது ஆண்டவரே, உம்மை பின்பற்றுகிற, உம்மை விசுவாசிக்கிற, உமக்காக தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நியாயம் தீர்க்கிறவர்களாகவும் சிங்காசனங்களின் மேலே வீற்றிருக்கிறவர்களாகவும் நீர் அனுகிரகம் செய்வீர் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னோடு கூட பாடுகளை சகித்தீர்களானால் என்னோடு கூட ஆளுகை செய்வீர்கள் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே அவர்களை சிங்காசனத்தின் மேலே உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறபடினால் ஒவ்வொரு சிலுவைக்கும் பின்பதாக சிங்காசனத்தை நீர் வைத்திருக்கிறீர் என்கிறதை சத்தியத்தை உணர்ந்து உம்மை உறுதியாய் பின்பற்ற, விசுவாசத்தோடு கூட பின்பற்ற, வேத வசனங்களை கொண்டு பின்பற்ற, உமக்கென்று சாட்சியாய் பின்பற்ற நித்தமும் அனுகிரகம் செய்தருளும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக 29வது வசனத்திலே வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்று நாங்கள் பார்க்கிற வண்ணமாக ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் ஒருவரையும் இழந்து போகாதபடிக்கு 100 ஆசீர்வாதங்களோடு கூட அவர்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்றும் நித்திய ஜீவனையும் சுதந்திரிக்கத்தக்கதாக நீர் அனுகிரகம் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இழந்தவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை, நஷ்டப்பட்டு போவது இல்லை என்று தேவதாசர்கள் பாடியிருக்கிறார்களே, அதே போல ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் தகப்பனே நிந்தையை சுமக்க, அநியாயத்தை சகிக்க மாத்திரமல்ல ஆண்டவரே, எல்லா விதமான அவமானத்தின் மத்தியிலும் நாங்கள் கடந்து செல்ல, எல்லா இழப்புகள் மத்தியிலும் ஆண்டவரே அந்த 100 ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நேர் அருளி செய்வீர் என்றும், அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க அனுகிரகம் பண்ணுவீர் என்றும் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய நாமத்திற்காக, உம்முடைய ராஜ்யத்திற்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை பின்பற்றி நடக்க, சாட்சியாய் விளங்க அனுகிரகம் செய்தருளும். தகப்பனே, எத்தனையோ முந்தினோர்கள் இருக்கலாம், அவர்களெல்லாம் பிந்தினோராக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மந்தைக்கு முன் இருக்கிற கடாக்களை போல கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே சுவாமி இம்மைக்காக மாத்திரம் நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் மேலே நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாய் இராமல் ஆண்டவரே நாங்கள் நித்தியத்திற்கென்று நம்பிக்கை உடையவர்களாய் உம்மை பின்பற்றி செல்ல ஆண்டவரே நாங்கள் கடைசி மணி நேரத்திலே உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய், உம்மை பின்பற்றுகிறவர்களாய், உம்முடைய ஊழியத்துக்கு வருகிறவர்களாக இருந்தாலும் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு கூட உம்முடைய ஊழியத்தை செய்து ஆண்டவரே உம்முடைய பலனை நாங்கள் அடைய அனுகிரகம் செய்தருளும்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய நாட்கள் கடந்து சென்று விட்டதே, வீணாக்கி விட்டோமே என்று நாங்கள் கலங்காதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் நாட்களை உறுதியாய் பிடித்துக்கொண்டு உம்மை உத்தமமாய் பின்பற்ற கர்த்தர் எங்களுக்கு நித்தமும் அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.